அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக்கோட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே சட்டவிரோத மண் கடத்தலை தடுத்த எஸ்ஐயின் காக்கி சீருடையை பிடித்து தாக்கிய வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கலசப்பாக்கத்தை அடுத்த கெங்கவரம் மாடு விடும் திருவிழாவிற்காக என கூறி சுற்றுவட்டார செங்கல் சூளைகளுக்கு அருகாமை அணையிலிருந்து மண் அள்ளப்படுவதாக ஆதமங்கலம் புதூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற எஸ்ஐ நாகராஜன் மண் கடத்தலில் ஈடுபட்ட 3 டிராக்டர், ஒரு பொக்லைன் எந்திரத்தை பறிமுதல் செய்துள்ளார். அப்போது வழக்கறிஞர் என கூறிக்கொண்டு வந்த குமரன் என்பவர் தனது 2 வீலரை சாலையில் குறுக்காக நிறுத்தியதால் எஸ்ஐ நாகராஜனுடன் மோதல் ஏற்பட்டது. எஸ்ஐ நாகராஜன் வக்கீல் குமரன் சட்டையை பிடித்து இழுத்துச் செல்ல முயன்ற போது அவரும் பதிலுக்கு காக்கிச் சீருடையை பிடித்ததால் மோதல் மூண்டது. பின்னர் இருவரையும் கிராமத்தினர் விலக்கிவிட்ட நிலையில் அதிரடி படையினர் கெங்கவரம் கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தன் மீது எஸ்ஐ தாக்கியதால் மூக்கு பகுதியில் இரத்த காயம் ஏற்பட்டதாக கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக வக்கீல் குமரன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஒரு போலீஸ்காரர் ஒரு வழக்கறிஞரை, ஒரு சாதாரண ஒரு எஸ்ஐ இந்த அளவுக்கு தாக்கியிருக்கிறார். இது புரிந்து கொள்ளுங்கள். அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக்கோட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி.